மாப்போ சிவஞானம். அவர் பெரிய மிகப்பெரிய தலைவர், அரசியல் தலைவர் மட்டுமல்ல. தணிகை தமிழனுக்கு, தணிகை தமிழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட சமயத்துல அந்த நாடு பிரிஞ்ச நேரத்துல, இந்த மாநிலங்கள் பிரிஞ்ச நேரத்துல நம்ம தணிகைன்னா நம்ம திருத்தணி தமிழனுக்கே தமிழ்நாட்டிலே சேரணும் அப்படின்னு போராடிய அந்த வெற்றி பெற்ற அந்த மாப்போ சிவஞானம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய மீச வச்சிருப்பாரு. அவருடைய பேரனுடைய பொண்ணு. ஆக அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரார்த்தனை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிப்போம். கண்டிப்பா பொது சேவை செய்த அந்த பெரியவருடைய வாரிசு நம்ம எல்லாம் பொதுவா இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டா பிரார்த்தனை பண்றோம். இது நடத்தி காட்டுவாரு அப்பா. கண்டிப்பா அழைச்சிட்டு வருவீங்க, பிரார்த்தனை சக்சஸ் ஆகும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். எனக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு எங்க வீட்டுல அவர் இருந்து. அன்னைக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா எனக்கு ஆதரவே அப்பா தான் கொடுத்தாரு. தைரியமா இருமா, எல்லாமே உனக்கு நான் பாத்துக்கிறேன், அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைய வரையில என்னுடைய எந்த கஷ்டத்துக்கும் அப்பா கிட்ட உடனே நான் போன் பண்ணுவேன். எந்த நல்லது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அப்பாவுக்கு உடனே போன் பண்ணுவேன். அது மாதிரி எங்க ரிலேஷன்ல ஒருத்தர் ஹோட்டல் சொந்தமா வச்சு என்ன அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்க நீ வீட்டுல தனியா இருக்க வேணா, எனக்காக இருந்துச்சு. அங்க இருந்தேன். நான் படிக்கட்டுல உட்காந்துட்டு நான் அங்க வேலை செய்யறவங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுதான் என்னுடைய வேலை. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. யாரோ ஒருத்தர் போனவர் என்ன பண்ணாரு, நேரா கொண்டு வந்து ஒரு பாபா போட்டோவை கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டாரு. இனிமே உனக்கு எல்லாமே தீர்ந்ததுன்ற மாதிரி கொடுத்தாரு. அப்பா உடனே போன் பண்ணி சொன்னேன். அப்பா உடனே என்ன சொன்னாரு, உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு, உன் வீட்டுக்கு பாபாவே வந்துட்டாருமா அப்படின்னா. ஆனா அதே நேரம் அந்த ஹோட்டல்ல எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் தொலைஞ்சு போச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், நீ வீட்டுக்கு எனக்கு இது ஒரு சோகமா இருக்கே பாருச்சு. ஆனா நான் வியாழக்கிழமை கோயிலுக்கு வரதுக்குள்ள என் பணம் கண்டிப்பா கிடைச்சிடணும்னு நினைச்சேன். நேற்று காலையில அந்த காசை திருப்பி கிடைச்சிருக்கு. எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம். எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் பாபாவை தான் நினைப்பேன். அப்பாவுக்கு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போன் பண்ணுவேன். ஆனா அவரும் எனக்கு ஆதரவா எந்த ஒரு இதுவும் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எங்க நாத்தனார் வீட்டுக்காரர் கூட ரொம்ப சீரியஸா இருந்தாரு. அப்பா டெய்லி ஹீலிங் பண்ணி அவர் நல்லா இருந்தார். திடீர்னு அவர் பாத்ரூம்ல கீழே விழுந்ததுனால தவறி விழுந்துட்டாருன்னா அவரும் நல்லா 1 வருஷம் ஹீலிங் பண்ணதுல நல்லா இருக்காரு. இனி அவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான். எங்க நாத்தனார் பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அது அப்பாவும் தாயாப்பாவும் நல்லா எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அதுதான் என்னுடைய கடைசி ஆசை. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரணுவாங்க. யாருக்கோ பிரார்த்தனை பண்றீங்க, அது நடந்தது. அதனால உங்க பிள்ளைக்கு நல்ல மகள் மாதிரி ஒரு மருமகள் உங்களுக்கு வருவா.